வணக்கம். அதிமுகவுடன் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்ட திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவுடன் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்ட திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க திருமாவளவன் ஒப்புக்கொண்டார். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அவர் பதவியை விட்டு இறங்கிய தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுகவுடன் திருமாவளவன் கூட்டணி வைத்தார். 9 தொகுதிகள் வாங்கி போட்டியிட்டார். 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெற்றது. மணி சின்னத்தில் போட்டியிட்டார். தற்பொழுது எம்பியாக இருக்கிற ரவிக்குமார் அவர்களும், தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கினார். கருணாநிதி முதலமைச்சரானார். திமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றுள்ளது. அப்போது திருமாவளவன் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கு வந்தார். அதற்கு பிறகு ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் செல்லவே இல்லை. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் திருமாவளவன் போட்டியிட்டார். 9 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு 2 உறுப்பினர்கள் சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.